அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய நபர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே அவங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கட்டும், ஆமீன் அப்படிங்கிற ஒரு துஆவோட இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். அதாவது அல்லாஹ்விடமிருந்து நம்ம எதிர்பார்க்காததை விடவும் சிறந்ததை ஒன்று அடையணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றிய சம்பவங்களோடு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அழகான சம்பவங்கள் இருக்குது. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணங்களுக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய கூலி என்ன, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் துவாக்கள் கபூல் ஆகலை, என்னோட வாழ்க்கை மாற மாட்டேங்குது, நாங்கள் கஷ்டத்திலேயே இருக்கோம், கடன்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான். அவங்களுடைய எண்ணங்கள் மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையும் மாறும். நிறைய பேர் ஒரு பக்கம் ஒரு சின்ன பாவத்தையோ தொடர்ந்து செய்வாங்க, இன்னொரு பக்கம் துவாவை கேட்பாங்க. அல்லது ஒரு பக்கம் அவங்களுடைய தவறை உணராமல் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் துவாவை கேட்பாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம். அவங்களோட கஷ்டம் சோதனை நீங்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். எனவே உங்களோட எண்ணத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. அதாவது அல்லாஹாலா நம்முடைய எண்ணங்களை தான் பார்க்குறான். நம்மளோட எண்ணத்திற்கு நம்மளோட அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்துறேன்னு சொல்கிறான். அந்த அந்தஸ்து எதுவரை எவ்வளோ பலன் அப்படிங்கிறது ஹதீஸில் கூட கிடைக்காது. அந்த அளவு அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்தஸ்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறான். இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, மறுமையில் அதனுடைய பலன் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். அதனால தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்குறான், நிறைய கஷ்டத்தை கொடுக்குறான், நிறைய மனிதர்களை சந்திக்க வைக்கிறான். அதாவது எந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்தினா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருப்போமோ, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்போமோ, நம்ம நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து சம்பாதிக்க முடியுமோ அதை தான் அல்லாஹ் செய்வான். அதனால தான் நம்ம நிறைய சோதனைகளை பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது எல்லாமே அல்லாஹாலா நமக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை தான். ஆனால் நமக்கு இது எல்லாமே சோதனையாக தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா அதற்கு பின்னாடி நிறைய நலவுகள் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு முறை ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பஞ்ச காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் சொல்கிறாராம், ஒரு பெரிய மலைகளை பார்த்துட்டு, மணல் குவியல்களை பார்த்துட்டு, அதை தவிர வேறு எதுவுமே பசுமையாக இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. ஜனங்கள் எல்லாம் தண்ணிக்கும் சரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியான சூழ்நிலையில் அந்த மனிதர் சொல்கிறாரு, அல்லாஹ்வே, இந்த மண்ணும் மலையும் பொன்னாக இருந்தால், ஒரு உணவாக இருந்தால் நான் மற்றவங்களுக்கு வாரி கொடுப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நபியவங்களுக்கு அல்லாஹாலா ஒரு வகையை அனுப்புகிறான். அவர் கொடுத்த அந்த நன்மையான விஷயத்தை, சதக்காவை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அதாவது எண்ணம் தான் அவருடையது, எண்ணம் மட்டும்தான் வச்சாரு. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் கொடுப்பேனேன்னு நினச்சாரு. அந்த எண்ணத்துக்கு அல்லாஹாலா அந்த மனிதருக்கு அந்த பொருளை கொடுத்த நன்மையை அல்லாஹ் தந்துடுறான். எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள். அல்லாஹாலா எவ்வளோ ஒரு கருணையாளனாக இருக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான், நான் அந்த மனிதருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்மளோட எண்ணங்கள் அழகாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதையோ ஒரு சின்ன விஷயத்தையோ நம்ம மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத கூட அல்லாஹ்தாலா நமக்கு சதக்காவாக மாத்துறான். அதுக்கு நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பாராட்டு கிடைக்குது. அல்லாஹ் நமக்கு நன்றி சொல்கிறான் பாருங்க. இதெல்லாமே எவ்வளோ பெரிய கிருபை. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இதை யாருமே நம்ம உணரக்கூட மாட்டோம் இல்லையா? என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கோமா? நம்ம ஏன் இன்றைக்கு இந்த மனிதனை பார்த்தோம், ஏன் நம்ம இன்னைக்கு இந்த மனுஷங்களுக்கு ஒரு உதவியை கொடுத்தோம்? இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழகான சம்பவத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் நம்மள நிறைய பேர் கேட்டிருக்கவே மாட்டோம். ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கேளுங்க. இதற்கு பிறகு நான் அந்த சின்ன அமல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் மிக பெரிய ஒரு பணக்காரர் இருக்கார், ரொம்ப பெரிய பணக்காரர். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய வழியில் அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் அவருக்கு பெரிய மனசு, நிறைய அமல்கள், என் நேரமும் அல்லாஹ் மட்டும்தான். அவர்கிட்ட இருக்கிறதையெல்லாம் வாரி வாரி கொடுப்பாரு. ஒரு நாள் அவருடைய எண்ணத்தில் உதிச்சது,
அல்லாவுக்காக ஒரு இறை இல்லத்தை கட்டுவோம் அப்படின்னு. அதாவது ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. அதை செய்யறதுக்கு பல வருடங்களா அவர் முயற்சி பண்ணி அவருடைய சொந்த பணத்தை போட்டு வேற யாருக்கிட்டையும் வாங்கல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதனுடைய முகப்புல தலை வாயில இவருடைய பெயரை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசையா இருந்திருக்கு. அவருடைய பெயர் என்ன அப்படின்னா நூருத்தீன் சஞ்சி. இந்த பெயரை எழுதுறதுக்கே நிறைய நாடுகள்ல கை தேர்ந்தவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வராங்க எழுதுறதுக்கு. இந்த பெயரை அந்த முகப்புல பதிவு பண்றதுக்கு அந்த வேலையும் செய்யறதுக்கு தொடங்கியாச்சு. அன்றைக்கு இரவு இவங்க தூங்குறாங்க. தூங்கும்போது கனவுல 2 மலக்கு வர்றாங்க. அவரு பேர் எழுதப்பட்ட அந்த பலகையை எடுத்துட்டு இன்னொரு பேரை கொண்டு வந்து போடுறாங்க. இவர் தூக்கத்திலிருந்து விழிச்சிட்டு எந்திரிச்சிடுறாரு. ஒண்ணுமே புரியல. இதே மாதிரி தினமும் தூங்கும் போதெல்லாம் இதே கனவு வருது. அப்போ இவருக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்படிங்கும்போது இதை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. இது மாதிரி 2 மலக்கு வர்றாங்க. அந்த பலகையை எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த அவங்களுடைய மனைவி போய் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு வந்தது ஒரு கனவு தான், அந்த பலகை இன்னும் அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு ஏதோ கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்பவும் இதே மாதிரி நடக்கும்போது சில பெரிய அறிஞர்களை சந்திச்சு அவர் கேட்குறாரு இது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பலகையில் என்ன பெயர் இருந்துச்சு, அதாவது உங்களோட பெயரை எடுத்துட்டு எந்த பெயரை வானவர்கள் போட்டாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இவங்களுக்கு அதையும் பார்க்க முடியல, இவங்க கவனிக்கல அந்த விஷயத்த. அடுத்த நாள் இதே மாதிரி கனவு வருது. அதே கனவு தான் வரும்போது அந்த பலகையில் இருக்கக்கூடிய அந்த பெயரை இவர் பார்த்துடுறாரு. அதில் இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா உம்முல் ஹைர், அதாவது ஒரு பெண்மணியினுடைய பெயர். இந்த பெயரை சொல்லி இந்த பேரில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நிறைய ஆட்கள் தேடப்படுது. கடைசியில் ஒரு பெண்மணி வராங்க. வந்ததுக்கு பின்ன இந்த நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பள்ளிவாசலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உதவி நீங்கள் செஞ்சீங்க? ஏன்னா அரசர் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்காங்க யாருமே இந்த பள்ளிவாசலுக்கு எந்த உதவியுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த பெண்மணி சொல்கிறாங்க நீங்கள் உத்தரவு போட்ட பிறகு நான் என்ன உதவி செஞ்சுருக்க முடியும், நான் எந்த பெரிய ஒரு உதவியுமே நான் செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வானவர்கள் வர்றாங்க, உங்களோட பெயரை போடுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பெண்மணி சொல்கிறாங்க ஒரு நாள் நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன், அதன் காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போது சொல்கிறாங்க அந்த பெண்மணி, ஒரு நாள் இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு தேவையான பொருட்களோட ஜாமான் ஏற்றி ஒரு வண்டி நின்றுச்சு. அதாவது குதிரை வண்டி. அந்த காலத்துல எல்லாம் குதிரை வண்டியில் தானே பொருட்கள் எல்லாமே போகும். அந்த மாதிரி சரக்குகளோட ஏற்றப்பட்ட அந்த குதிரை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி குவளை நிரப்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குதிரைக்கு அந்த தண்ணியை குடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதாவது ரொம்ப தாகத்தோடு இருக்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ அந்த தண்ணீரோட வாளியை நான் அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சேன். கொஞ்சம் தூரமாக இருந்தது, நான் நகர்த்தி கொண்டு போய் அந்த குதிரைக்கு பக்கத்தில் நான் வச்சேன். அது வயிறார அந்த தண்ணியை குடிச்சுது. அந்த உதவியை தவிர எனக்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லிடுறாங்க. உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே நாட்டில் அறிவிப்பை பண்ணியாச்சு. என்னுடைய அந்த பெயர் பலகையை எடுத்துட்டு இந்த உம்முல் ஹைர் அப்படிங்கிற இந்த பெண்மணியினுடைய பெயரை அந்த பள்ளிவாசலில் பொறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே போட்டாச்சு. இன்னமும் அந்த பள்ளிவாசல் இருக்குது. எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ஷாம் நாட்டில் இந்த பள்ளிவாசல் இருக்குது. இவ்வளோ ஒரு அழகான ஒரு சம்பவம் பாருங்கள். அவர் அவ்வளோ செலவு பண்ணி அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காரு. ஆனால் மனசில் ஒரு சின்ன விஷயத்தை நினச்சிட்டாரு. என்ன அப்படின்னா இந்த பள்ளிவாசலை நான் கட்டியிருக்கேன்னு நிறைய மக்கள் காலம் காலமாக அவங்க உணரணும்னு நினச்சிட்டாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக அல்ல அவங்கள ஒதுக்கி வச்சுட்டான் பார்த்தீங்களா. அந்த அம்மா எதுவுமே செய்யலை, அந்த பள்ளிவாசலுக்காக எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சதுனால எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நற்கூலியை கொடுத்துருக்கான் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை போல் நாமும் நம்மளோட எண்ணத்தை அழகாக வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும், இந்த உலகத்துலேயும் மாற்றும், மறுமையிலையும் மாற்றும். எனவே உங்களோட எண்ணத்தை அழகாக வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு உதவியாக கூட இருக்கலாம். இது எதுவுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னா செலவாக தோதுங்க. அதுலேயும் இருக்கிறதுல
மிக உயர்ந்த செலவாத். சலவாத்து சதக்கானே பேர். இந்த செலவாத்தை நீங்கள் ஓதுங்க. இதில் உங்களுக்கு நிறைய பலன், நன்மைகளையும் நீங்கள் அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். உங்களோட ஒரு துவாவை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட அந்த செலவாத்து சதக்கா என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலா ஜமீஇல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் 27 முறை ஓதிட்டு அதே இருப்பில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா அதிகம் அதிகம் அல்லாஹ் நன்மையும் தருவான். உங்களுடைய துவாவிற்கு உடனடியாக பதிலும் தருவான். அது மட்டும் இல்லை, இந்த செலவாத்தை நீங்கள் அதிகமாக தினமும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வறுமை நீங்கி அல்லாஹ் உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை தருவானா. அதாவது தான தர்மம் செய்ய வசதி இல்லாதவர்கள் இந்த செலவாத்தை ஓதிக்கொண்டிருந்தால் அதுவே அவருக்கு சதக்காவாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹல்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த செலவாத்தை தொடர்ந்து ஓதி வருபவர் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு செல்வத்தை பெற்றுக்கொள்வார். எனவே வறுமையில் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க, எல்லா மக்களுமே, எல்லா தரப்பு தேவைகளுடைய மக்களுமே இந்த செலவாத்தை தினம்தோறும் அதிகமாக ஓதுங்க. குறைந்தபட்சம் 27 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. உங்களோட எண்ணத்தை அழகாக வச்சுக்கோங்க. எந்த உதவியும் செய்ய முடியலையா, நீங்கள் செலவாத்து ஓதுங்க. செலவாத்து ஓதுனாலே சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் தந்துடுவான். இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கூட அல்லாஹ் நமக்கு தர்றான். எனவே செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதுங்க. இது மற்றவங்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய பலன் உண்டு. நம்மளோட துவா வேகத்தில் கபூலாகும். எனவே இந்த ஒரு செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுபோல சிறந்த செலவாத்துக்கள் அதனுடைய பலனோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாத்துக்கள் இருக்குது. நிறைய விதமான பலன்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களோட முடி பராமரிப்பை மேம்படுத்தக்கூடிய, முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சீயக்காய் தூள் மற்றும் ஹேர் ஆயில் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், என்ன பொருள் சாப்பிட்றதுனே தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட மில்லட் ஹெல்த் மிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் நம்பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அழகுக்காக அப்படின்னா அது நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு தான். இந்த 2 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.